Good evening, students. We are discussing about chemistry in everyday life. In this chapter, we have already discussed about drugs, types of drugs, and then drug target interaction in previous videos. Now we are going to discuss about enzymes as drug targets. Drugs can be classified in different points of view. So based on the target of the drug, we can classify the drugs. So now we are going to discuss about enzymes as drug targets. So drug target enzyme இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ அப்படிங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். We know very well about this. Enzymes are biocatalysts. Enzymes are biocatalysts. So in all living systems, the biochemical reactions are catalyzed by enzymes. So all biochemical reactions are catalyzed by enzymes. So hence these enzyme actions are highly essential for normal functioning of the system. So enzymes are highly essential. So enzyme தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் நடக்கிற எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் important. So enzymes actions are highly essential for normal functioning of the system. Suppose இது ஒரு enzyme work பண்ணல அப்படின்னா it will affect the regular function of the human body. If their normal enzyme activity is inhibited means தடுக்கிறது, so prohibit ஆகிறது, so inhibited, then the system will be affected. System அப்படின்னா so circulatory system, nerve system, மஸ்குலர் சிஸ்டம், இந்த மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டம் என்ன ஆகும், கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்வலி அப்ளைடு டு கில் மெனி பேத்தோஜன்ஸ். ஸோ இந்த பிரின்சிபல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to apply in the usage of drugs to kill pathogens. Pathogens are disease causing germs. ஸோ அதை கில் பண்ணுறதுக்கு இந்த பிரின்சிபலை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். என்ன பிரின்சிபல்? ஸோ enzymes are most vital thing for the regular function of the human body. Suppose அந்த என்சைமில் ட்ரக் போய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா we can kill many pathogens. ஸோ அதை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ we have already learned that in enzyme catalyst reactions, already we have studied in surface chemistry about enzyme catalyst reactions. So we have already learned that in enzyme catalyst reactions the substrate molecule binds to the active site. So substrate molecule என்ன பண்ணும் அப்படின்னா will bind to the active site of the enzyme. ஸோ என்சைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவ் சைட் இருக்கும். ஸோ அதில் என்ன ஆகும், இன்கமிங் வர சப்ஸ்ட்ரேட் மாலிகுல் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவ் சைட்டில் போய் பைண்ட் ஆகிக்கும் பை மீன்ஸ் ஆஃப் வீக் இன்ட்ராக்ஷன் சச் எஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது எதுக்கு, ஆக்டிவ் சைட்டில் என்சைமுக்கும் அந்த சப்ஸ்ட்ரேட் மாலிகுலுக்கும் என்ன இருக்காது, ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்காது, வீக் இன்ட்ராக்ஷன் தான் அதுக்கு நடுவில் இருக்கும், லைக் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ between the amino acids present in the active site and the substrate, அதாவது எதுக்கு அப்படின்னா ஆக்டிவ் சைட்டுக்கும், அதாவது எதோட ஆக்டிவ் சைட், என்சைமோட ஆக்டிவ் சைட்டுக்கும் சப்ஸ்ட்ரேட்டில் இருக்குது. அதாவது ஆக்டிவ் சைட்டில் ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்கும், ஒன்றா ஹைட்ரஜன் பாண்ட் ஆர் வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். A weak hydrogen bonding or van der Waals force will be acting between the active site and the substrate. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமினோ ஆசிட் கூட லிங்க் ஆகும். இதில் என்சைம்ஸில் இருக்கிற அமினோ ஆசிட் கூட தான் என்ன ஆகும், கூட தான் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கு கிரியேட் ஆகும். சப்ஸ்ட்ரேட்டுக்கும் என்சைமில் இருக்கிற அமினோ ஆசிட்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் van der Waals force generate ஆகும். ஓகே, so when drug molecule that has a similar geometry or shape as the substrate is administered அப்படின்னா எடுத்துக்கிறது, நம்ம சாப்பிட்றது. So when a drug molecule that has a similar geometry as the substrate, so drug moleculeக்கும் சப்ஸ்ட்ரேட், இங்கே சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது பாடிக்குள்ளே இருக்கிற என்சைம். ஸோ ரெண்டோட ஜியாமெட்ரியும் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் ஆல்சோ பைண்ட் டு த என்சைம் அண்ட் இன்ஹிபிட் இட்ஸ் ஆக்டிவிட்டி. கவனி, ட்ரக் மாலிகுலோட ஷேப்பும் என்சைமோட ஷேப்பும், இப்போ என்சைம் அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்ட்ரேட். ஓகே, இந்த சப்ஸ்ட்ரேட்டோட ஷேப்பும் ட்ரக் மாலிகுலோட ஷேப்பும் சேமாக இருக்கும்போது அந்த ட்ரக்கை நீ அட்மினிஸ்ட்ரேட் பண்ண அப்படின்னா
சாப்பிட்டேன் அப்படின்னா it will inhibit the activity of the enzyme. அது அப்போ என்ன பண்ணுவோம், என்சைம் கூட பைண்ட் ஆகிட்டு and then it will inhibit the activity of the enzyme. So in other words, the drug acts as an inhibitor to the enzyme catalyst. The drug acts as an inhibitor to the enzyme catalyst. So these type of inhibitors are often called competitive inhibitors. So these type of inhibitors are often called as competitive inhibitors. ஓகே, அதாவது நீ எடுத்துக்கிற ட்ரக் என்சைமோட ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா the drug is called as competitive inhibitors. The drug is called as competitive inhibitors. For example, the antibiotic sulfanylamide. Sulfanylamide is one of the antibiotic which is structurally similar to para-aminobenzoic acid, shortly called as PABA. So it inhibits the bacterial growth. இப்போ நம்ம சாப்பிட்ற சல்ஃபானில் அமைடு ஆன்டிபயோட்டிக், நம்ம சாப்பிட்ற சல்ஃபானில் அமைடு அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடியில் பாக்டீரியல் க்ரோத்தை ரெடியூஸ் பண்ணும். எப்படி அப்படின்னா திஸ் sulfanyl amide and also para-aminobenzoic acid, so both are resemble in the shape. அதோட ரெண்டோட ஷேப்பும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். para-aminobenzoic acid அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் PABA. it will inhibits the bacterial growth because அந்த PABA இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து செக்ரேட் ஆகிற ஃபோலிக் ஆசிட், ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியல் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ நீ சாப்பிட்ற அந்த ட்ரக் என்ன பண்ணும், சல்ஃபனிலமைடை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த PABA கூட அட்டாச் ஆகி ஃபோலிக் ஆசிடை செக்ரேட் பண்ணாமல் தடுத்துரும். அப்போ ஃபோலிக் ஆசிட் பாக்டீரியாவுக்கு கிடைக்காது அப்படிங்கும்போது பாக்டீரியா என்னாகாது, க்ரோ ஆகாது. See, many bacteria need PABA in order to produce an important coenzyme folic acid. So many bacteria need PABA, இது para-aminobenzoic acid நிறைய பாக்டீரியாவுக்கு தேவை. எதுக்கு அப்படின்னா to produce an important coenzyme folic acid. அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா PABA யூஸ் பண்ணி folic acid என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ when antibiotic sulfanylamide is administered, it act as a competitive inhibitor. அது எதுவாக ஆக்ட் பண்ணும், காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டராக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்னு என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஹிபிட்டர் டு த என்சைம் dihydroxysterase synthase in the biosynthesis pathway of converting PABA into folic acid. ஸோ நீ சாப்பிட்ற அந்த சல்ஃபனில் அமைட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த PABAல ஃபோலிக் ஆசிட் செக்ரேட் ஆகிறத தடுத்துரும். when antibiotic sulfanylamide is administered, it act as competitive inhibitor. இது என்ன பண்ணும், competitive inhibitor to the enzyme dihydroxysterase synthase. இது நேம் பாரு, dihydroxysterase synthase. dihydroxysterase synthase அப்படிங்கிற என்சைமில் என்ன பண்ணும், ஆக்ட் பண்ணி இது PABA ஃபோலிக் ஆசிட் கிரியேட் பண்ணுறத ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன பண்ணும், தடுத்துரும். இட் லீட்ஸ் டு த ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி which retards the growth of bacteria and eventually kill them. ஓகே, இது என்ன பண்ணும், THPS அப்படிங்கிற என்சைமில் நீ சாப்பிட்ற அந்த சல்ஃபனில் அமைங்கிற ட்ரக் இது கூட போய் என்ன ஆகும், ரியாக்ட் பண்ணி ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டராக ஆக்ட் பண்ணி PABAல ஃபோலிக் ஆசிடோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஃபோலிக் ஆசிட் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது, பாக்டீரியல் க்ரோத்துக்கு. அப்போ பாக்டீரியா என்ன ஆகாது, க்ரோ ஆகாது அண்ட் ஈவென்ச்சுவலி they kill the bacteria. So bacteria என்ன பண்ணும், கில்லும் பண்ணிடும். So this is about enzymes as drug targets. See, sulfanylamide ஸ்ட்ரக்சர் பாரு அண்ட் para-aminobenzoic acid ஸ்ட்ரக்சர் பாரு. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்ட்ரக்சர், ஜியோமெட்ரிக் பார்த்து அப்படின்னா சிமிலராக இருக்குது. சி இதுவே உங்களுக்கு பிக்சராக கொடுத்துருக்காங்க. இது என்சைமோட ஆக்டிவ் சைட். இதில் para-aminobenzoic acid என்சைமில் போய் இங்கே அட்டாச் இருக்குது, இதில் sulfanylamide அட்டாச் இருக்குது. Since certain enzymes the inhibitor molecule binds to a different binding site.
So in a certain molecules inhibitor molecule binds to a different binding site which is commonly referred to as allosteric site and causes a change in its active site geometry. So as a result the substrate cannot bind the enzyme. So this type of inhibitors are called allosteric inhibitors. So சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேசஸில் in certain enzymes the inhibitor molecule binds to a different binding site. The active centerல போய் சைட்டில் போய் பைண்ட் ஆகாமல் டிஃப்ரெண்ட் பைண்டிங் சைட்டில் போய் என்ன ஆகும் பைண்ட் ஆகும். ஸோ விச் இஸ் காமன்லி ரெஃபர்ட் as allosteric site. So that site is called as allosteric site and causes a change in its active site geometry. அப்போ அந்த ஆக்டிவ் சைட்டோட ஜியோமெட்ரி என்ன பண்ணுது சேம் மாற்றிடும். கவனி, திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் த ஆக்டிவ் சைட். அப்போ வேறு எங்கேயாவது இந்த பிளேஸில் போய் அது பைண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஆக்டிவ் சைட்டோட ஷேப் என்ன ஆகிடும் சேஞ்ச் ஆகிடும். So this type of inhibitors are called allosteric inhibitors. Allosteric inhibitors. Okay, that's all about enzymes as drug target. Next, receptors as drug targets. Receptor. So receptor na சாப்பிட்ற ட்ரக் ஸோ எங்கே போய் ஆக்ட் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் as receptor. ஸோ எது அதை ரிசீவ் பண்ணுதோ தட் இஸ் கால்ட் as receptor. So many drugs exert their physiological effects by binding a specific molecule called a receptor whose role is to trigger a response in a cell. See, many drugs exert their physiological effects. Many drugs என்ன பண்ணுது அவனுடைய physiological effect exert பண்ணுது எப்படி பை பைண்டிங் டு எ ஸ்பெசிஃபிக் மாலிகுல். அது என்ன பண்ணும் ஸ்பெசிஃபிக் மாலிகுலில் தான் போய் என்ன ஆகும் அந்த ட்ரக் பைண்ட் ஆகும். ஸோ கால்ட் ஏ ரெசிப்டார். ஸோ அது எந்த ஸ்பெசிஃபிக் மாலிகுலில் போய் பைண்ட் ஆகுதோ ஸோ தட் மாலிகுல் இஸ் கால்ட் அஸ் ரெசிப்டார். ஸோ அப்போ அதனோட ரோல் என்ன ஹூஸ் ரோல் இஸ் டு ட்ரிகர் எ ரெஸ்பான்ஸ் இன் எ செல். ஸோ அந்த ரெசிப்டார் அந்த இதோட ஒர்க் என்ன its role is to trigger என்னது தூண்டி வருது trigger a response in a cell. செல்லில் இருக்க ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணும் அது இன்டியூஸ் பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த receptors are integrated with the cell membranes in such a way that their active site is exposed to outside region of the cell membrane. ஸோ நிறைய ரெசிப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா most of the receptors are integrated with the cell membranes. ஸோ அந்த ரெசிப்டாரில் என்ன பண்ணியிருக்கோம் செல் மெம்பரேன் இன்டெகிரேட்டர் அதாவது செல் மெம்பரேன் அதில் இருக்கும். இன் சச் எ வே அந்த செல் மெம்பரேன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் சச் எ வே தட் தேர் ஆக்டிவ் சைட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு அவுட் சைட் ரீஜியன். அந்த ரெசிப்டரோட ஆக்டிவ் சைட் வெளிப்பக்கம் அவுட் சைடு இருக்கிற மாதிரி என்ன பண்ணும் அந்த செல் மெம்பரேன் அந்த செல்லை கவர் பண்ணியிருக்கோம். அப்போ ஆக்டிவ் சைட் வெளியில் இருக்குன்னு என்ன பண்ண முடியும் ஈஸியாக ட்ரக்கோ அல்லது வேறு சப்ஸ்டியூட் என்ன பண்ண முடியும் வந்து அது மேலே அட்டாச் ஆகிக்க முடியும். செல் மெம்பரேன்ஸ் இன் சச் எ வே தட் தேர் ஆக்டிவ் சைட் இஸ் எக்ஸ்போஸ்ட் டு அவுட் சைட் ரீஜன் ஆஃப் த செல் மெம்பரேன். The chemical messengers, the compounds that carry messages to cells bind to the active site of this receptor. See, the chemical messengers என்னது it will give some information to the cell. ஸோ ஏதாவது நர்வ்ஸ் இருந்தோ அல்லது பிரெயின் கிட்ட இருந்தோ என்ன பண்ண முடியும் சம் சிக்னல்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து என்ன பண்ணணும் செல்க்கு இது பண்ணணும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ தட் ஆர் கால்ட் அஸ் மெசஞ்சர்ஸ். த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் they are also compounds. Chemical messenger என்னது chemical messenger the compound that carry messages to cell. Chemical messengers என்னது the compounds that carry messages to cell. செல்க்கு மெசேஜை கேரி பண்ணிட்டு வர காம்பவுண்ட் தான் the chemical messenger. So bind to the active site of these receptors. அந்த ரெசிப்டரோட அவுட் சைடில் நிறைய ஆக்டிவ் சென்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த செல் மெம்பரேனில். ஸோ அது கூட என்ன பண்ணோம் அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் போய் அதனுடைய ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகிக்கும். ஸோ திஸ் பிரிங்ஸ் அபவுட் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெசேஜ் இன் டு த செல். அப்போ என்ன பண்ண ஈஸியாக அந்த மெசஞ்சர் கொண்டு வந்த அந்த மெசேஜை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும் எதுக்கு செல்லுக்கு. ஸோ தீஸ் ரெசிப்டர்ஸ் ஷோ ஹைலி செலக்டிவிட்டி ஃபார் ஒன் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் ஓவர் த அதர்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த பர்டிகுலர் செல்லுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த மெசஞ்சர் கொண்டு வந்தாலும் அது என்ன பண்ணாது அது கூட பைண்ட் ஆகி அதுக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணாது வாங்கிக்காது. ஸோ இட் வில் பி ஸோ ஸ்பெசிஃபிக்
இப்போ ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் செல் இருக்குது அப்படின்னா பர்டிகுலர் டைப் ஆஃப் மெசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து தான் என்ன பண்ணும், மெசேஜை கலெக்ட் பண்ணும். அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மெசஞ்சர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அந்த செல் மெம்பரனில் போய் பைண்ட் ஆக முடியும். இப்போ தீஸ் ரெசிப்டார்ஸ் ஷோ ஹை செலக்டிவிட்டி ஃபார் ஒன் கெமிக்கல் மெசஞ்சர் ஓவர் த அதர்ஸ். ஸோ மற்ற கெமிக்கல் மெசஞ்சர், சப்போஸ் உனக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் வரணும் அப்படின்னா நீ அவங்கக்கிட்ட இருந்து வர மெசேஜ் மட்டும்தான் நீ என்ன பண்ணுவ, வாங்கிக்க. ஸோ வேறு யார் மெசேஜ் கொடுத்தாலும் நீ வாங்கிக்க மாட்டே இல்லையா, அதே மாதிரி இப்போ அதுக்கு எந்த மெசஞ்சர்கிட்ட இருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணுமோ அந்த மெசஞ்சர் கூட மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த செல் பைண்ட் ஆகும். ஸோ இஃப் வி வாண்ட் டு பிளாக் எ மெசேஜ், சப்போஸ் அந்த மெசேஜை நீ பிளாக் பண்ணணும் அப்படின்னா எ ட்ரக் தட் பைண்ட்ஸ் டு த ரெசிப்டார் சைட் ஷுட் இன்ஹிபிட்ஸ் இட்ஸ் நேச்சுரல் ஃபங்க்ஷன். அப்போது எ ட்ரக் தட் பைண்ட்ஸ் த ரெசிப்டார் சைட், அப்போ நீ கொடுக்குற ட்ரக் என்ன பண்ணணும், அந்த மெசஞ்சர் போய் அட்டாச் ஆகிற பைண்டிங் சைட்டில் போய் இது என்ன பண்ணிக்கும், அட்டாச் ஆகிக்கும். தி ட்ரக் தட் பைண்ட்ஸ் டு த ரெசிப்டார் சைட் ஷுட் இன்ஹிபிட்ஸ் இட்ஸ் நேச்சுரல் ஃபங்க்ஷன். அப்போ செல்லோட ஆக்சுவல் ஆக்டிவ் சைட்டில் போய் என்ன பண்ணிக்கும், நீ கொடுக்குற ட்ரக் போய் அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ கெமிக்கல் மெசஞ்சர் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, அது போய் அதில் செல்லில் அட்டாச் ஆக முடியாது. சச் ட்ரக்ஸ் ஆர் கால்ட் ஆன்டகோனிஸ்ட்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸ் பேர் தான் அது ஆன்டகோனிஸ்ட். ஸோ ஆன்டகோனிஸ்ட் அப்படின்னா செல்லோட மெம்பரனில் போய் நம்ம சாப்பிட்ற ட்ரக் ஒட்டிக்கும். ஆக்சுவலாக அது ஒட்டிக்கிற அந்த பிளேஸில் என்ன பண்ணும், கெமிக்கல் மெசஞ்சர் போய் பைண்ட் ஆகணும். ஸோ அப்படி பைண்ட் ஆகாமல் இது போய் என்ன பண்ணுது, அதனுடைய பிளேஸை ஆக்குப்பை பண்ணிக்கிச்சுன்னா அது ஆன்டகோனிஸ்ட். ஸோ இன் கான்ட்ராஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டாக, ஸோ தேர் ஆர் ட்ரக்ஸ் விச் மிமிக். ஸோ மிமிக்னு என்னது, இமிட்டேட் பண்ணுறது, மிமிக்ரி. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் பேசுகிறோம் இல்லையா, ஒருத்தர் செய்கிற மாதிரி இன்னொருத்தர் செஞ்சால் அதுக்கு பேர் தான் அது மிமிக். ஸோ மிமிக் த நேச்சுரல் மெசஞ்சர் பை ஸ்விட்சிங் ஆன் த ரெசிப்டார். இப்போ சில ட்ரக்ஸ் இருக்குது, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரிஜினல் மெசஞ்சர் மாதிரியே இது என்ன பண்ணும், அது என்ன வேலையை செய்தோ அதே வேலையை இதுவும் செய்யும். இப்போ ஒரு ஆக்டர் பேசுகிற மாதிரி இவனே பேசுனா ஹீ இஸ் டூயிங் மிமிக்ரின்னு அர்த்தம். அப்போ ஒரு மெசஞ்சர் செய்கிற வேலையை இந்த ட்ரக் செய்யுது, மிமிக் பண்ணுது. So in contrast, there are drugs which mimic the natural messenger by switching on the receptor. அப்போது அது செய்கிற வேலையை, மெசஞ்சர் செய்கிற வேலையை இது என்ன பண்ணுது, செய்யும். இது நீ சாப்பிட்ற ட்ரக். தீஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஆர் கால்ட் அகோனிஸ்ட்ஸ். ஓகேவா, அது செய்கிற வேலையை, அதாவது மெசஞ்சர் வேலை செய்ய விடாமல் தடுத்தா அதுக்கு பேர் ஆன்டகோனிஸ்ட். மெசஞ்சர் செய்ய வேலையை ட்ரக் செஞ்சிச்சு அப்படின்னா அது அகோனிஸ்ட்ஸ். ஓகே, and are used when there is a lack of chemical messenger. ஓகேவா, கெமிக்கல் மெசஞ்சரை செய்கிற வேலையை இந்த ட்ரக் செஞ்சிச்சு அப்படின்னா அது அகோனிஸ்ட். ஏன் அப்படி அந்த ட்ரக்கை எப்போ யூஸ் பண்ணுவோம், when there is a lack of chemical messenger. கெமிக்கல் மெசஞ்சர் நம்ம பாடியில் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த டைப் ஆஃப் ட்ரக், என்ன டைப், அகோனிஸ்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவோம். See, இது ஒரு பிக்டோரிக்கல் எக்ஸ்பிளனேஷன். See, this is animal cell. இது அனிமல் செல்லோட மெம்பரேன். ஸோ இந்த மெம்பரேனோட ஒரு சின்ன பார்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க, ஜூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்டிவ் சைட், தட் இஸ் பைண்டிங் சைட் ஆஃப் த ரெசிப்டார். ஸோ இப்போது இது கெமிக்கல் மெசஞ்சர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பைண்டிங் சைட்டில் போய் பைண்ட் ஆகும். ஓகே, ஸோ பைண்ட் ஆகி இங்கே பாரு இது என்ன பண்ணுது, மெசேஜை ப்ரொவைட் பண்ணுது. ஓகேவா, திஸ் இஸ் இன்டீரியர் ஆஃப் த செல். ஸோ இங்கே வந்து பைண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த மெசேஜை உள்ள செல்லுக்குள்ளே பாஸ் பண்ணுது. ஓகே, பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது வெளில போயிடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், when adenosine binds to the adenosine receptors, it induces sleepiness. See, for example, when adenosine, so adenosine அப்படிங்கிறது ஒரு drug. adenosine binds to the adenosine receptor, it induces sleepiness. so adenosine அப்படிங்கிற drug, இப்போ ஆக்சுவலாக adenosine அப்படிங்கிறது நம்ம பாடியிலே இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அடினோசைன் ரெசிப்டாரில், ஆக்சுவலி இது ட்ரக்னு சொல்ல முடியாது, இட் இஸ் ஏ கேட்டலிஸ்ட், பயோ கேட்டலிஸ்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அடினோசைன் ரெசிப்டாரில் போய் பைண்ட் ஆகும்போது நமக்கு என்ன வரும், தூக்கம் வரும். இட் இன்டியூசஸ் ஸ்லீப்பினஸ். இப்படி உனக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னா ஆன் த அதர் ஹேண்ட் த ஆன்டகோனிஸ்ட் ட்ரக் கேஃபைன், காஃபி குடித்தா உனக்கு தூக்கம் வரது இல்லையா, ஏன்
இப்போ antagonist drug caffeine binds to the adenosine receptor and makes it inactive. இப்போ அடினோசைன் தான் பார்த்திங்க அப்படின்னா தூக்கம் வரதுக்கு காரணம். இப்போ அடினோசைனை இன்ஆக்டிவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வராது இல்லையா? ஸோ அந்த வேலையை தான் என்ன பண்ணுது, காஃபி அல்லது டீ சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ காஃபின் டீயில் பார்த்தீங்கன்னா காஃபின் இருக்குது, காஃபிலையும் காஃபின் இருக்குது. ஸோ இந்த ட்ரக் என்ன பண்ணோம் அப்படின்னா பைண்ட்ஸ் டு த அடினோசைன் ரெசிப்டார். இந்த அடினோசைன் ரெசிப்டாரை அடினோசைன் போய் பைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இது என்ன பண்ணிக்குது, இந்த காஃபின் போய் பைண்ட் பண்ணிக்கும். ஸோ அப்படி பைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த அடினோசைனை இன்ஆக்டிவ் பண்ணிவிடும். அடினோசைனை இன்ஆக்டிவ் பண்ணிவிடும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த ரெடியூஸ்டு ஸ்லீப்பினஸ், தட் இஸ் வேக்ஃபுல்னஸ். புரியுதா? அது என்ன பண்ணும், ஸ்லீப்பினஸை ரெடியூஸ் பண்ணிடும். அதுக்கு பேர் என்னது, வேக்ஃபுல்னஸ். Next, the agonist drug morphine, which is used as a painkiller, binds to the opioid receptors and activates them. So, the agonist drug, இது morphine. So, the morphine பார்த்தீங்க அப்படின்னா it will be used as a painkiller. சர்ஜரி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணவங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பெயினை மறக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மார்ஃபின் மிக்ஸ் ஆகிருக்கிற ட்ரக்கை கொடுப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் பைண்ட்ஸ் டு த ஓபியாய்டு ரெசிப்டார். நம்ம பாடியில் ஓபியாய்டு ரெசிப்டார் இருக்கும். ஆக்சுவலாக பெயின் கில்லர் அப்படின்னாவே அது என்னது, ஓபியாய்டாக தான் இருக்கும். புரியுதா? இப்போ ஓபியாய்டு ரெசிப்டாரில் போய் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த மார்ஃபின் பைண்ட் பண்ணிக்கும் அண்ட் ஆக்டிவேட்ஸ் தெம். அந்த ஓபியாய்டை என்ன பண்ணிக்கும், ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ திஸ் சப்ரஸ் மீன்ஸ் குறைக்கிறது. திஸ் சப்ரஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தட் காஸ் பெயின். அப்போது பெயின் வந்து பிரெயினுக்கு போச்சுன்னா தான் அந்த பெயினை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். அப்போ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சப்ரஸ் பண்ணிடுது, அவனோட ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது உன்னோட அந்த சர்ஜரி பண்ணுற இடத்துல க்ரியேட் ஆகிற பெயின் என்ன பண்ணுது, பிரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெயினை ஃபீல் பண்ண முடியாது. So most receptors are chiral and hence different enantiomers of a drug can have different effects. So receptor chiral na theriyum illaya. So ஒரு பாயிண்ட்ல different types of branches இருந்துச்சு அப்படின்னா that is chiral. So most receptors are chiral and hence different enantiomers. Enantiomer இப்போ chiral centerல ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் ரைட் சைடில் அல்லது டாப்பில் இருக்கிறது பாட்டமில் இருந்துச்சு அப்படின்னா அது எனான்சிமர்ஸ் படுத்து நீங்கள் இதில் படிச்சிருக்கீங்க, ஐசோமெரிசமில் படிச்சிருக்கிறோம். அப்படி எனான்சிமர்ஸாக இருந்தாலுமே அதுக்கு என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ரெசெப்டார் ஆஸ் ட்ரக் டார்கெட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், இங்கே என்னுடைய அடினோசினோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் therapeutic action of different classes of drugs. ஸோ நம்ம different classes of drugs பார்த்துருக்கோம். அந்த different classes of drugsோட therapeutic action அது பாடியில் எப்படி ஒர்க் பண்ணுது, ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.